ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் PS4 PS5ல கேம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ப்ளே பண்றது நல்லதா, இல்லைனா தனியாக கேம் வாங்கி விளையாடுறது நல்லதான்ட்டு ஒரு கமெண்ட்ல கேட்டு இருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ மெயினாகவே. ஸோ இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்குமே இருக்கும். ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்க எது நல்லதுன்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட் இது என்னோட ஐடி. ஓகேவா, நான் PS4 வச்சிருக்கேன். அந்த PS4ல நான் கேம் வாங்குறது ப்ளே பண்றதை விட என்னோட ஐடி தான் இது. ஸோ எல்லாரும் பார்த்துங்க. ஸோ நான் எந்தெந்த கேம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன், எந்தெந்த கேம்ஸ் ஓனா பை பண்ணியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ எவ்வளோ வருது, எந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் நல்லா இருக்கும், அப்புறம் இண்டிவிஜுவலா எந்த கேம் வாங்கினா நல்லா இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமன்றது, நான் அதுவும் எந்தெந்த கேம் வாங்கினா பெட்டரா இருக்குன்றது அந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன கேம் வச்சிருக்கேன், எந்தெந்த கேம் எப்படி வாங்கணும்னு காமிச்சிடுறேன். ஸோ ஓகே, பர்ச்சேஸ்டு. ஸோ இதெல்லாம் நான் ப்ளே பண்ணியிருக்க கேம்ஸு: டெவில் மே கிரை, RDR 2, நீட் ஃபார் ஸ்பீடு, பே பேக்கு. ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸில் போகும். ஸோ பர்ச்சேஸ் டெவில் மே கிரை 5 இருக்குல்ல, நான் ரீசெண்டாக 2 days பிஃபோர் தான் வாங்கினேன். லாஸ்ட் வீடியோவில் இதோட ஆஃபர்ஸ் போட்டிருப்பேன். இது 299 வாங்கினேன், 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த கேமு ரோப்ளாக்ஸ் இந்த கேம் ஃப்ரீயாக தான் வாங்கினேன், ஆனால் இது வரைக்கும் விளையாடே கிடையாது. அப்புறம் இந்த மம்மி மாதிரி ஒரு கேம் இருக்குல்ல, அதுவும் ஃப்ரீன்ற பாருங்க, அதை 600 ரூபா கொடுத்து வாங்கினேன். டம்பிள் காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீயாக வாங்கினேன். RDR 2 5000 ரூபாய், இந்த கேம் வந்து 1000 ரூபாய்க்கு ஆஃபரில் வாங்கினேன். ஸோ இது இந்த கேம்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தோன்னா காசு கொடுத்து வாங்கினது. ஓகேவா, சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. சரியா, இது எல்லாமே சேர்த்து நான் நான் PS4 வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துல மொத்தமா இந்த கேம்ஸ்க்குலாம் நான் பே பண்ண ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் தான். இதுல ஒர்த்தான கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெவில் மே கிரை 5, RDR 2, இந்த மம்மி கேம் இருக்குல்ல, இதுவும் ஒர்த்து தான். அன்சார்ட்டடு ரெண்டுமே நான் வச்சிருக்கேன். அன்சார்ட்டடு அந்த லேடிஸ் விளையாடட்டும், அப்புறம் இதுவும் வச்சிருக்கேன். ஸோ நீட் ஃபார் ஸ்பீடு பே பேக், இது 300 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து காசு கொடுத்து வாங்கினது. சரியா, சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் பார்ப்போம். இதெல்லாம் நான் பை பண்ணது. சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, எந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் பெட்ரு, அப்புறம் எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல எந்த கேம் வாங்கினா ஒர்த்தா இருக்கும். ஏன்னா ஸ்டோரேஜ் லெவலும் நம்ம PS4 PS5ல ஒரு ஆவரேஜான ஸ்டோரேஜ் தான் கொடுப்பாங்க. ஒரு கேம் நம்ம ஏற்றணும்னா இன்னொரு கேம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா என்ன ரீசன்னா, கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 50 ஜிபினா வந்துடுது. 30ல 40 50 ஜிபி வந்துடுது ஒரு நல்ல கேமு. ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ், இந்த GTA 5, இந்த RDR 2, ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் 100 ஜிபிக்கு மேலே போகுது. காட் ஆஃப் வார் இதெல்லாம் 100 ஜிபிக்கு மேலே போகுது. ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸும் அந்த அளவுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால ஒரு சில கேம்ஸை டெலீட் பண்ணிட்டு தான் ஒரு சில கேம்ஸ் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, பிளே ஸ்டேஷன் ஸ்டோர்ல மேலே இருக்குது ஒரு பார்த்தீங்களா சிம்பிள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் பிளே ஸ்டேஷன் ப்ளஸ்ன்ட்டு. இதில் மொத்தம் 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க: எக்ஸ்டர்னல், எக்ஸ்ட்ரா, டேலக்ஸ். எக்ஸ்டர்னல் இருக்கு இல்லையா, இப்போ ஆக்சுவலி ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போகும்போது இதோட ஆஃபர்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தோடவே பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் ஏறி இருக்கு. ஓப்பனாக சொன்னால் ஏறி இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ப்ளே பண்ணுறவங்க இது நல்லா தெரியும் ப்ரைஸ் ஏறி இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்டர்னல்ல பார்த்தீங்கன்னா 649 ரூபாய்க்கு எவரி மந்த் இருக்கு. எக்ஸ்ட்ரால 979 ரூபாய்க்கு எவரி மந்த் இருக்கு. மந்த் சிங்கிள் பேமெண்ட்டா ஒரு மாசம் மட்டும் போடுறீங்கன்னா டேலக்ஸ்ல 1109 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ இதான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 3 விதமா பிளானை பிரிச்சுப்பேன். எக்ஸ்டர்னல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பேசிக்கா சொன்னா ரொம்ப பேசிக்கான கேம்ஸ் தான் உள்ள ஆட் ஆகும். ரொம்ப குவாலிட்டி கம்மியா ஒரு எனக்கு இடம் மொக்க கேம்ஸ் தான் வரும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதில் வர கேம்ஸ்லாம். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய ப்ரீமியம் கேம்ஸ் வரும், நிறைய ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்கன்னா டேலக்ஸ் சேம், இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் டேலக்ஸ். அடிஷனலாக இதில் ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ புது கேம்ஸோட ட்ரைலரை வந்து, அதாவது ட்ரைலராக நம்ம ட்ரையல் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கேம் வருதுன்னா ஒரு ½ hour 1 hour ட்ரையல்ஸ் வருது இல்லை PS5க்கு. அந்த கேம்ஸ் எல்லாமே ட்ரையல்ஸ் வந்து இது வந்து டேலக்ஸ் போட்டுதுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் கேம் பிளேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கேம் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான். இது 3த்துல எது பெட்டர்னு என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனு. இதுவே நீங்க போனீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது 1 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனு,
ஸோ இப்போ வந்து நான் 6 மாசத்துக்கு எவ்வளோ, 3 மந்த்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நான் காமிக்கிறேன். இப்போ இதோட அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 979 ரூபாய் இல்லையா ஒரு மாசத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் வேல்யூ காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எந்தெந்த கேம்ஸ் பெட்டரா இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஓகேவா, இது டீலக்ஸ் எக்ஸ்டர்னல். நம்ம எது ஒன்று கொடுத்தா அது ஒன்று கொடுத்து பேக் வந்துடும். ஓகே, ஏன் டீலக்ஸ் வருது? எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. ஓகே, இதோ இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா. ஸோ 1 மந்த் கொடுத்தோம்னா 979 ரூபாய், 3 மந்த் கொடுத்தோம்னா 2599 ரூபாய். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 979 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. ஓகேவா, இதுவே 979 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 2937 ரூபாய். ஆக்சுவலி இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு வரும் 3 மாசமா போட்டிங்கன்னா. இது வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா, இல்லை ஒரேடியாக நீங்கள் 3 மந்த்துக்கு போறீங்கன்னா 2937 ரூபாய் மைனஸ் 2599 ரூபாய். உங்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 338 ரூபாய் சேவ் ஆகுது. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரே மந்த் மட்டும் போடாமல் 3 மாசமா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கை நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 338 ரூபாய் சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் 1 இயர் பேக்கேஜாக போறீங்கன்னா, இப்போ சிங்கிளா நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம். 979 இன்ட்டு 1 இயர் 12 மந்த் போட்டீங்கன்னா 11,748 கரெக்டா. இதுவே 11,748 இருக்கு இல்லையா, இதுல பிளான்ல என்ன வருதுன்னா, இவங்க பிளான்ல டிஸ்கவுண்ட் என்ன வருதுன்னா 8,709. ஸோ அப்போ 11,748 மைனஸ் 8,709, ஆக்சுவலி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கிட்ட சேவ் ஆகுது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ப்ளே பண்ணுறது நல்லது தான், நம்ம வாங்குற கேம்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் 1 மந்த்துக்காக போடாதீங்க. நான் ஒரே 1 மந்த்துக்காக மட்டும் போட்டு கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவே இல்லை, ஆட்டோ ஆஃப் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி எவ்ரி மந்த் சாரி ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து எனபிள் இருந்துச்சு, அதை வந்து நான் டிசபிள் பண்ணிட்டேன். ஸோ இந்த 12 மந்த் ஆஃபர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போறீங்கன்னா பிரதர், நீங்க தான் கமெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரிப்ஷன் போறீங்கன்னா இயர்லி பேக்கேஜா போடுங்க, என்கிட்ட ஒர்த்தா இருக்கும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் சேவ் ஆகும். ஓகேவா, சரி. இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம எந்த கேட்டகரி போனோம், எத்தனை மந்த் போட்டா பெனிஃபிட்ன்றத நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எந்தெந்த கேமை வாங்கலாம், ஏன்னா நம்ம வாங்குற கேம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா கேம்ஸுமே 100 GB கிட்ட வரதுனால ஸ்டோரேஜ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா லிமிடெட் கேம்ஸை சூப்பரா லிமிடெட் கேம்ஸை பெட்டரா சூஸ் பண்ணி பை பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் போட்டு ஒரு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் போறவங்களுக்கு தான் என்னென்ன கேம்ஸ் வாங்கினா நல்லா இருக்குன்னு நான் சொல்ல போறேன். அப்படியே பேக் வந்துட்டோம். ஸோ இங்க இருக்கு பாருங்க, நான் சொல்ற கேம்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டு பை பண்ணிக்கிங்க. இதுல மேக்ஸிமம் ஒரு 70 GB 100 GB தான் இருக்கும். ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர்ட். ஸோ இந்த கேம் PS5லயும் இருக்கு, PS4க்கும் ப்ளே பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. காட் ஆஃப் வார், கிட்டத்தட்ட காட் ஆஃப் வார் என்ன மாடல் இது, காட் ஆஃப் வார் கேம் தான். இதுவும் வாங்கிங்க, இது இண்டிவிஜுவலாக வாங்கினா 2500 ரூபாய். காட் ஆஃப் வார் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு, இதையும் வாங்கிங்க, ஒர்த்து. அதே மாதிரி பாருங்க ஸ்பைடர்மேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்கிங்கன்னா 2300 ரூபாய். கிட்டத்தட்ட இந்த 2 கேமுமே சேர்த்து எவ்வளோ வருது, 4000 + 5000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு, 4800 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. நம்ம ஓவரால் 12 மாசத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எவ்வளவு போட போறோம், கிட்டத்தட்ட 8000 சில்லரை தான் போட போறோம். அப்போ இதுல 2 கேமுக்குமே பாதி வந்துச்சு. இதே நீங்க வெறும் 8000 சில்லரை பிளான் பண்ணீங்கன்னா, ஸோ என்னென்ன கேம்ஸ் வாங்கலாம்னு பாருங்க. ஸ்பைடர்மேனு, காட் ஆஃப் வார், த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1. ஸோ அதுக்கப்புறம் எது நல்லா இருக்குன்ட்டு நான் சொல்றேன். அன்சார்ட்டட் வந்து லெகசி ஆஃப் த தீவ்ஸ் கலெக்ஷன். 2 கேம் பிளேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பண்டலா வருது. பட் இண்டிவிஜுவலா வாங்கினாலும் ஒர்த்து தான், 500 ரூபாய் தான். அது இண்டிவிஜுவலா வாங்குறோம் வாங்கிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ப்ளே பண்ணணும் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஆனால் அதுல விசிபிள் ஆகல, பட் ஆனால் இருக்கு. கோஸ்ட் ஆஃப் துஷிமா ஒர்த்தான கேம். இந்த கேம் நான் வாங்கி வச்சிருக்கேன், பட் கொஞ்ச நாள் விளையாடாம இருக்கிறேன். திரும்பி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா கண்டிப்பா விளையாடலாம். ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம், ஒர்த்தான கேம், கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ், சரியான ஒர்த். 2000 ரூபாய் ஆச்சா, ஆக்சுவலி ஒரு 4800, இது ஒரு 2000 எவ்வளவு ஆச்சு, 6800 ரூபாய், கிட்டத்தட்ட 7000 ரூபாய். 3 கேம்ல முடிஞ்சிடும். இதே நீங்க 8000 கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா எல்லா கேம்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் விட பண்ணி நீங்க கேம்ஸ் வச்சு எல்லா கேம்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கு அடுத்தது போறீங்கன்னா PS4 PS5 ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கு, ஒன்ஸ் பார்த்துக்குங்க. RDR 2 ஒர்த்து, PS4லயும் ஒர்க் ஆகும், PS5லயும் ஒர்க் ஆகும், ஒர்த்து, சரியான ஒர்த்து. இந்த கேமோட ஜிபி பார்த்தீங்கன்னா 100 GB அபோவ் இருக்கு.
ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த கேமை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இண்டிவிஜுவலா இந்த கேம் நான் வாங்கினேன், சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம இண்டிவிஜுவலா வாங்கி வச்சிருக்கேன். இதோட காஸ்ட் 5000 எனக்கு ஆஃபர்ல 1100 சம்திங் வந்துச்சு. பை பண்ணி ப்ளே பண்ணிருக்கேன். ஒர்த்து ஒரு 7-8 மாசமா பொறுமையா வச்சு விளையாடிட்டு இருக்கேன். இன்னும் இனிஷியல் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன், லாஸ்ட் சாப்டர் இருக்கு. பட் ஆனால் நான் முடிக்கல. செம்ம ஒர்த்தான கேம். இந்த கேமை கண்டிப்பா வாங்கிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ். நான் கேம் பிளே வந்து யூடியூப்ல பார்த்துருக்கேன். பட் என்கிட்ட PS4 இருக்கு, PS5 இல்லாத அந்த கேம் என்ன விளையாட முடியல. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு பார்த்தேன். அப்புறம் இதோ இருக்கு பாருங்க, என்ன கேம் இது, PS5. இந்த கேம் நான் வந்து கிராஃபிக்ஸ் பார்த்துருக்கேன். ஃப்ளிண்ட் லாக் த சைஜ் ஆஃப் டவுன். ஸோ இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். அந்த கேம் நான் வந்து கிராஃபிக்ஸ் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட கிராஃபிக்ஸ் அல்டிமேட் லெவலில் கொடுத்துருக்கான். வீடியோவும் சூப்பராகவே இருக்கு. நான் எல்லாமே வீடியோ பிக்சர்ஸ் எல்லாமே யூடியூப்லையும் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட இல்லை, ஆல்மோஸ்ட் காட் ஆஃப் வார் தான். காட் ஆஃப் வார் பேட்டர்னை நிறைய ஃபாலோ பண்ணிருக்காங்க நான் வீடியோ பார்த்ததுல. ஒர்த்தா இருக்கு. இந்த கேம்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கிங்க, ஒர்த்து. ஆல்சான் இதுவும் ஒர்த்து. வேற என்ன கேமு எக்ஸ்ட்ரால வேற என்ன கேம் பெட்டரா இருக்கு? சரி, ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணிடுவோமா எக்ஸ்ட்ரால எது பெட்டரா இருக்குன்ட்டு. டேலக்ஸ் ஷிஃபு ஓகே, பட் டேலக்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். இப்பவுமே ரிலாக்ஸேஷன் பண்ணேன். காட் ஆஃப் வார் 3 வேண்டாம். ஒர்த், ஐயோ அதுக்காக நான் வேணாம்னு சொல்ல. டேலக்ஸ் போட்டு வாங்க வேணாம். இண்டிவிஜுவலா வாங்கினாலே 750 ரூபாய் தான் வருது எப்பவுமே ஆஃபர் ப்ரைஸ்ல. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அது வேண்டாம் இப்போதைக்கு. ஸோ ஓகே, கேம்ஸ் கவுண்ட் பண்ணிடுவோமா. சப்ஸ்கிரிப்ஷன்ல எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் பேக் போட்டு இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா 8000 சம்திங் தான் வருது. ஸோ அதில் என்னென்ன கேம்ஸ் வாங்க போறோம்னா, ஸ்பைடர் மேனு, காட் ஆஃப் வார், லாஸ்ட் ஆஃப் அஸ் மொத்தம் 3 ஆச்சா. அன்சார்டட் 2 கேமு 5 ஆச்சா. துஷிமா, கோஷ் ஆஃப் துஷிமா 6, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஸ்டாண்டிங், ஐயோ சொல்ல மறந்தேன், டெத் ஸ்டாண்டிங்கு 7, ஓகேவா. ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ் 8, ஆரிசான் 9, கிட்டத்தட்ட தனியாக வாங்கின 2500 9. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்ட் லாக் 10, கிட்டத்தட்ட ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ் 11, ஆர்டிஆர் 2 12. கிட்டத்தட்ட இந்த கேம்ஸ் இண்டிவிஜுவலா வாங்கினா 15,000 ரூபாய்க்கு மேல வரும் உங்களுக்கு காஸ்ட். நீங்க 8,000 பேர் இயர் பேக்கேஜ், எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் நீங்க போட்டாலே இந்த கேம்ஸ் எல்லாம் ஒரு 8,000 ரூபாயில வாங்கி பிளே பண்ணி பார்த்தலாம். 1 இயர்ல ஒர்த்தா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா அவருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேக் போட்டு ப்ளே பண்ணீங்கன்னா ஒர்த்து. இந்த மாதிரி போட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா எவரி மந்த் போடாதீங்க, போட்டா இயருக்கு போடுங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் பை பண்ணி வச்சுங்க, ஒர்த்து ப்ரோ, செம்ம ஒர்த்தா இருக்கும். இண்டிவிஜுவலா வாங்கினா இது எல்லாமே 15,000 16,000 தாண்டிடும். நீங்க நினைக்கலாம் நான் ஜெயில் பிரேக் பண்ணிடுவோம் ப்ரோன்ட்டு. ஜெயில் பிரேக் பண்ண மாட்டேன். ஜெயில் பிரேக் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து பைரசியை விரும்ப மாட்டேன்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கீழே வந்து யாருன்னா கமெண்ட்டை சொல்லாதீங்க, நான் வந்து ஜெயில் பிரேக் பண்ணிட்டு இல்லை 200 300 ஏற்றிட்டு போயிடுவேன், சும்மா ஏற்றிட்டு போயிடுவேன் சொல்லாதீங்க. பைரசி பண்ணாம டைரக்டா காசு கொடுத்து ஒரிஜினாலிட்டியா ப்ளே பண்றவங்க தான் இந்த வீடியோ. ஸோ முக்கியமா அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கே போட்டு கமெண்ட்ல வேற என்ன டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்றேன், கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம கேமை பத்தி, PS4 PS5 பத்தி ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஆல்.